ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். பாசிஹரை காணுமா? அமன், நீ கவலைப்படாத, அவன் நிச்சயமா கிடைச்சிருவான். நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், பாசிகரை எங்கேயும் காணவே இல்லை. அமன், கபீரோட பவர்ஸை அழிக்கும்னு நினைக்கிறான். கண்டிப்பா அவன் தான் பாசிகரை ஏதாவது பண்ணிப்பான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவன் கிடைக்கலன்னு நான் எப்படி மாயமாவை காப்பாத்துறது? ரோஷினி எப்படி கூட்டிட்டு வர முடியும்? அமன், ரோஷினி, இந்த இவல்யூஷன்லயே உன்னை மூழ்கடிச்சு பிஸியா வச்சுக்கிறது தானே இந்த வேலை. உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டா? தப்பா எடுத்துக்காத. கபீருக்கு இதை பத்தி போனவ உயிரோட வந்திக்காளே, அவ எப்படி இருக்கா என்னன்னு கேக்குறத விட்டுட்டு கபீரை பத்தி கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. இல்ல ரோஷினி, எனக்கு உன் மேல நிறைய அக்கறை இங்கி, அதுக்கு அதிகமா அன்பு நிறைஞ்சிக்கு. இப்போ இந்த ஃபேமிலி பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டீங்க. நண்பன் எங்க போனான்னு தெரியல. இப்ப மாயமாவும் ஆபத்துல மாட்டிட்டிருக்காங்க. எப்படியாவது இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ குறை சொல்ற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். பாட்டி, அம்மா, அத்தை, ரோஷினிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு அவ மறுபடியும் நம்மகிட்டே வந்துட்டா. கடவுள்கிட்ட வேணுனது நிறைவேறிட்டு. சித்தப்பா, பாசிகர் கிடைச்சிட்டு. என்ன? இனி பாசிகரோட அமன் பிஸி ஆயிப்பான். அதோட எனக்கு ரோஷினியை ஏன் கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க டைம் கிடைச்சிரும். அம்மா, கபீர் மேல ஒரு கண்ணி கட்டும். நண்பா, ஏய் நண்பா, இங்க என்ன செஞ்சிட்டீங்க? மாயமாக்க நம்மளோட உதவி தேவை. வா என் கைக்கு. என்னாச்சு இவனுக்கு? இப்படி ஒரு நிலைய அந்த கபீர் தான் உனக்கு உருவாக்குனா? இல்ல, அவன் எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? என் பவர் எடுக்கும்னு நினைச்சீங்கன்னா அவன் ஒரேடியா என் நண்பனை கொண்டிக்கலாமே. உயிரோட விட்டு வைக்க அவசியம் என்ன? அமன், என்னாச்சு அமன்? கபீருக்கு என்ற பவர்ஸ் தேவையில்லை. அதை எப்படி ஸ்ட்ராங்கா சொல்ற? ரோஷினி தான். ரோஷினி? அமன், கபீர் வீட்டுல எங்கேயும் இல்ல, அவன் எங்கேயும் போய்க்கான். இப்ப புரியுது, கபீர் ரோஷினியை எங்கேயோ அடைச்சு வச்சிக்கான். என்ன சொல்ற? ரோஷினி உள்ளதானேக்கா? அது ரோஷினியே இல்ல. போனவ உயிரோட வந்திக்காளே, அவ எப்படி இருக்கா என்னன்னு கேக்குறத விட்டுட்டு கபீரை பத்தி கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அண்ணன் தம்பியோட லட்சியமும் இன்னமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆசையும் அப்படிதான் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தருக்கு ஏஞ்சல் மனசு இருந்தா அவங்க யாரையும் நோகடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரோஷினி ஏஞ்சல். அவனை நான் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டி வந்துட்டேன். அவங்க கியூர் ஆகிட்டாங்க. மாயமா, எப்படி இருக்கீங்க? அமன், அமன்டா சொல்லுங்க. நட்சத்திரங்கள் மலைய வர ராத்திரி நாளைக்கு தான். மயமா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லலையே. அவ மயங்கிட்டாலே. நாம எல்லாரும் இன்றைக்கு ரொம்ப கேர்ஃபுல் ஆயிக்கணும். விண்டோ டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க ஃபாஸ்டா. அவன் என்ன பண்ணிக்கிட்டீங்கிற நீ? அவன் உன் கூட பிறக்காத தம்பின்னு அடிக்கடி சொல்லுவியே. அவனை நான் முழுசா காப்பாற்றணும்னா நான் இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். அவன் என் கூட பிறக்காத பொறப்புன்னு தெரிஞ்சும் நான் என் நண்பனை தாக்க தான் போறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நண்பா. இந்த மந்திர பொடியை வச்சு காத்துல ஒரு மேகத்தை உருவாக்கு.
ஒருவேளை பறந்து இந்த மேகத்தை கடந்து போய்துன்னா அது கபீர்ட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துடும். வாசிகர், ரோஷினி, அமன், ரோஷினி, நீ இப்போ உன்னை மறந்த நிலைமையில நீ இப்ப என்ன பண்றன்னு உனக்கே தெரியாது ரோஷினி. உனக்கும் எனக்கும் என்னைக்கும் கனெக்ஷன் நீக்கின்னு சொல்வியே. நீ சொல்லும் போது எனக்கு அது பெருசா தெரியவே இல்லை. பட் ஆனா இன்னைக்கு எனக்கு அது கிளியரா புரியுது. நான் சொல்ற விஷயத்த நீ மனசார ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாரு. நெய் பிஸ்கட் சைஸ்ல இருக்கிறவங்க யாராவது மனசை பறி கொடுத்துட்டாங்கன்னா அது உலகத்துல இருக்கிற எல்லா மாய மந்திரத்தையும் மிஞ்சிரும். ஒரே ஒரு தடவை உன் மனசை நீயே கேளு ப்ளீஸ். நான் இப்ப சொல்றத உன் அமன் மேல ப்ராமிஸா சொல்றேன். ப்ளீஸ் ரோஷினி. சித்தப்பா, அமன், நீ கவலைப்படாத, அவன் மறுபடியும் உன்கிட்ட வரமாட்டான். வாட் அ ரிலீஃப். எவ்வளோ நேரம் தான் நானும் நல்லவனா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுக்கு உண்டான முகம் இல்லையே. ஓகே, அது போகட்டும். இனிமே எந்த டிராமாவும் வேண்டாம், வேஷமும் வேண்டாம், போயும் வேண்டாம், நீங்களும் நம்ப வேண்டாம். நானாவே இருக்கேன். அதுதான் எல்லாருக்கும் சௌகரியமாயிக்கும். என்ன எப்படி பாக்குற? இவன் தான் இப்படி எல்லாம் மாறிட்டானான்னு பாக்குறியா? உங்க எல்லாருக்கும் இந்த உண்மையான கபீட போன அதிசயம் தெரிஞ்சுக்கும். இது எப்போ பாத்தீங்க? இப்போ அது என்னைக்கு உங்க எல்லாரையும் கொள்ளணும் அன்னைக்குதான். இந்த ஃபேமிலி மொத்தமும் செல்லாத காசுன்னு சொல்லலாம். எவ்வளவு தூரம் தான் எரிஞ்சாலும் திரும்ப திரும்ப வந்துடுறீங்களே. வாட் இஸ் திஸ்? நாட் குட் ரைட்? ஓகே, இனி எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாம இன்னைக்கு நோ ரத்த வெள்ளம், நத்திங். நான் யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு சொல்றேன்னா எனக்கு என் ஜானு கிடைச்சிட்டா. இதை விட வேற என்ன வேணும்? ரோஷினி, கபீர், கனவுல கூட ரோஷினியை நினைக்கொண்ட எண்ணத்தை வச்சுக்காத. அப்படி நினைச்சேன்னா உனக்கு கொண்டுருவேன். நமக்கு சொந்தமான பொருள் அடுத்தவங்க கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்னு உன்னால ஃபீல் பண்ண முடியுதுல்ல? அது மனசை வேதனைப்பட்டுன்னு எனக்கும் தெரியும். என்ன பண்றது, அனுபவிச்சுதான் ஆகணும். மனசு வலிக்குதோ, கவலைப்படாத. நட்சத்திர மழை பெய்யுற நைட்டுக்கு நான் உனக்கு கொண்டுருவேன். அதுக்கப்புறம் உனக்கு இதுல இந்த விடுதலை கிடைச்சிடும். என்ன சொல்ற? நீ உயிரோட இருக்க சொல்லையே ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். எங்க 2 பேருக்கும் நடக்க இருக்கிற அந்த வெளிதான் நல்ல காரியம். ரோஷினி ஏன் சொந்தம், எனக்கு சொந்தமாக போறவன். ஓ ரோஷினி எப்போ போய் சேர்ந்துட்டா. இப்ப உன் கண் முன்னாடி நிக்கிறது ஏண்ட ரோஷினி. கபீர், இந்த அயானா என்னதான் மாயம் மந்திரம் பண்றாலோ தெரியல. ஃபர்ஸ்ட் அமன் இவ பின்னால பைத்தியமா தெரிஞ்சான். இப்ப அமன் கபீர் 2 பேரும் பைத்தியமா தெரியுறாங்க. ஆனா நட்சத்திர மழை பெய்யுற நைட் அன்னைக்கு எனக்கு 2 பேரும் தேவைப்படுவாங்க. இவங்க 2 பேரும் என் முன்னால இருந்தா தான் என் லட்சியத்துல என்னால ஜெயிக்க முடியும். இவங்க 2 பேரும் சண்டை போட்டாலும் சரி, ஒருத்தர் கொல்ல ட்ரை பண்ணாலும் சரி, இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரே இடத்துல தான் இருக்கணும். வேண்டாம் ரோஷினி, இதெல்லாம் சரியில்லாமா? நீ அவன் பேச்சதான் கேட்காதம்மா. அம்மா அம்மா நான் சொல்ற பேச்சு மட்டும் கேளுமா. அவன் சொல்றத கேட்காத. அதை நீங்க இதெல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏன் எல்லாரும் இப்படி மாறிக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி மாறிக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? தெரியாம தான் கேட்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, இப்ப நான் பார்த்து இப்படிலாம் பேசுறீங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன மேரேஜ் பண்ணணும், அதுக்காக தானே நான் இங்க வந்தீங்க. எனக்கு நீங்க எல்லாரும் தேவை பாட்டி. இந்த ஃபேமிலியில எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நீங்க இந்த ஃபேமிலியில ஒருத்தர் உயிரை காப்பாத்த இன்னொருத்தர் உயிரை கொடுக்கணும்னு சொல்வீங்க. நான் இந்த வீட்டு பையன் தானே, அப்ப எதுக்காக எல்லாரும் இப்படி கோவப்படுறீங்க? நான் இன்னைக்கு வரைக்கும் இதை ஏன் வீடுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன ஒதுக்கிட்டீங்கல்ல. அதுவே இது அமண்ட வெடிங்க இருந்தா எல்லாரும் இப்படிதான் அழுதுட்டு இருந்துட்டீங்களா? கபின், நான் சொல்றத கொஞ்சம் போதும். அமன் அண்ணா, இனிமே யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது.
யாரும் என்னை ஸ்டாப் பண்ணவும் ட்ரை பண்ணக்கூடாது. அமனை கொல்றதுக்காக நான் ஒன்றும் இங்கே வரல. ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் வரலாம். இல்லையாம்மா? இவன் அமனை காயப்படுத்துறதால மேலும் மேலும் இங்கே இருக்கிற நிலைமை மோசமாகிறமோன்னு தோணுது. வா ரோஷினி, இன்னைக்கே நானும் ரோஷினியும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். இந்த வெட்டிங்கில் எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும். என்ன சொல்கிற தம்பி? ஒருத்தனை மட்டும் சங்கிலியால் கட்டி வைக்கிறது நல்லதுன்னு தோணுது. கபீர், சத்தம் விடாங்க. சைலண்டாக இருந்து எல்லாரும் என் வெட்டிங்கை பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரோஹிதன் வந்துடுவார். என்ன மாமியார், போங்க போய் உங்கள் பொண்ணை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நம்மக்கிட்ட டைம் இல்லை, ஃபாஸ்ட்டாக போய் வாங்க. நீ சொல்கிறபடியே நம்ம எல்லாரும் கேட்குறோம். ஏய் ஃபர்வீன், அவன் சொல்கிறதுக்கு நீயும் பதில் பேசிட்டீங்க. அம்மா, இதை செய்கிறத தவிர அமண்ட உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட வேற வழி கிடையாதம்மா. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் புத்திசாலித்தனமாக பேசிக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஆயுசு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். வெட்டிங் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே யாரும் வரவும் கூடாது. இந்த வீட்டிலேருந்து யாரும் வெளியே போகவும் கூடாது. கதவுகள் மூடட்டும்.